போதும். போதும். அம்மா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னடா? எனக்கு அப்பான்னு இருக்கிறவரு தன்னுடைய ஆசை நாயகியோட தோட அடகு வச்சு பொண்ணுக்கு புடவை வாங்கிட்டு வந்து நல்ல காரியம் பண்ணிருக்காராமே. அப்புறம் சித்தப்பா வந்து புடுங்கி அதை கொண்டு போயிட்டாராமே. அதுக்குள்ள ஊர் மொத்தம் பரவடிச்சா இந்த செய்தி? இது ஒண்ணுதான் குறைச்சல் நமக்கு. உனக்கு யாருடா சொன்னாங்க? சித்தப்பா நேரா டிராவல்ஸ்க்கே வந்தாரு. புடவைய காட்டி மொத்த கதையும் சொல்லிட்டு போனாரு. இப்படி இவர் பண்ணனி யாராவது அழுதாங்களா? கேளுங்க இவரை. நான் என்னத்த கேக்குறது? எந்த கேள்விக்கும் இவர்கிட்ட பதில் இல்லையே. எல்லாத்துக்கும் ஏடா குடமா ஏதோ ஒரு பதில். கடைசியில ஏண்டா கேள்வி கேட்டோன்னு நாம தான் வெறுத்து போகணும். எதை கேட்டாலும் நேரம் வரட்டும் பதில் சொல்றேன், நேரம் வரட்டும் பதில் சொல்றேன்னு இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. வெக்கம் கெட்ட ஜென்மம். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இந்த தோடு பிரச்சனை வேற புதுசா. புடவைய கூட அவங்களுக்காக தான் வாங்கியிருப்பாரு. கேட்டு பாருங்க. அவங்க வேண்டான்னு சொல்லிருப்பாங்க. புடவையை திருப்பி கொடுக்க முடியாது. வேற வழி இல்லாம பொண்ணுக்காக புடவை வாங்கினேன்னு சொல்லிருப்பாரு. ஆஹா, பொண்ணு மேல எவ்வளவு பாசம்னு ஊரெல்லாம் மெச்சிப்பாங்கல்ல. அதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாரு. கேளுங்க. நாம தாண்டா கேள்வி கேட்டு கெட்டவங்களாகணும். ஏன்னா இவருக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. சரி, நீ வந்து சாப்பிடு. இவ்வளவுலாம் நடந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு எப்படிமா இறங்கும்? அன்னைக்கு நம்ம கற்பூரத்தை கையில வச்சுக்கிட்டாரு. ஆனா உண்மையை அவரால் சொல்ல முடியல. இப்ப சாப்பிடும் போதாவது தயவு செஞ்சு உண்மை என்னன்னு சொல்லுங்க. இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இவர் இப்படிதானே நம்ம எல்லாம் விட்டுடலாம். உண்மையை சொல்லுங்க. இந்த அன்னத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. நேரம் வரும்போது எல்லா விஷயமும் உங்களுக்கு தானா தெரிய வரும். ஆனா அதுக்குள்ள எல்லாமே கைமீறி போயிருக்கும். யாருக்கும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிற தகுதியே இருக்காது. பெரியவனுக்கு மருந்து போட்டாலோ இல்லையா அதை சொல்லிச்சனா. பைத்தியனை வேற இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். தெரியாம கீழே விழுந்துட்டான் பெரியவன். அடி வேற பட்டுட்டான். வந்தானோ மருந்து போட்டானோ கட்டு போட்டானோ. உங்களுக்கு வேற எதுவுமே தோணாதாயா? வாயை திறந்தாலே பொண்டாட்டி சுலோச்சனா, பெரிய பையன், சின்ன பையன், அரிசி பருப்பு, வீட்டுக்கு போகணும், இதே தானா? ஆளுக்கு அவங்க பிரச்சனை. உங்களுக்கு உங்க வழியில குறுக்க இருக்கிற அந்த பொண்ணை ஒழிக்கணும்னு ஆசை. எனக்கு என் குடும்பத்து மேல கவலை. இந்த சம்சாரங்கிறது ஒரு பெரிய கடல். நீந்தி ஜெயிக்க முடியாது. சன்னியாசத்துலதான் சுகம் இருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு. எனக்கு சத்தியமா புரியவே இல்லப்பா. ஆனா நீ சொன்னதை கேட்டு இந்த மண்டைக்குள்ள மனப்பாடமே ஆயிடுச்சு. பனிக்கண்ட வந்தாச்சு. பெரியவர் என்னப்பா சொன்னாரு? ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான். ஒரு வாரமா? அது வரைக்கும் நான் இங்க உட்காந்துக்கிட்டு புல்லு புடுங்க சொல்றீங்களா? கத்தி பேச வேண்டாம்னு சொல்லுங்க இவர்கிட்ட. கத்தி தாயா பேசுவேன். என்ன பண்ண முடியும் உன்னால? காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்க. அந்தி சாயா போகுது. ஒரு வார தியானத்துல இருந்து அந்த அம்மனே நேர்ல வந்துருவான். எங்க அம்மனை வரவழைச்சு காட்டுங்க பார்க்கலாம். என்னோட தியானத்தை பத்தி விமர்சனம் பண்ற யோக்கியதை உனக்கு இல்ல. தரிசனம் கிடைக்காதுன்னு சொல்லியா? என்னையா பெரிய தரிசனம்? பெரிய அந்த அகிலாண்டேஸ்வரி தரிசனம் சந்திக்கிறதுன்னு சொல்லு. மாதவா, ஏன் இந்த ஆளையில இங்க கூட்டிட்டு வர? பெரியவர்கிட்ட உன்னை பத்தி சொல்லவா? தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. நான் சமாதானப்படுத்துறேன். சாமி, ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க வாங்க சாமி வாங்க. என்னையா ஆச்சு உங்களுக்கு? கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டீங்களா? ஒரு வாரம் ஆகுங்கிறாரு. என் வாழ்க்கையில யாருக்காகவும் நான் காத்திருந்தது இல்ல. ஆனா நமக்கு காரியம் ஆகணும்னா காத்து இருக்கணும்ல. ஆமா, வேற யாரையாவது நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இந்த வேலை செய்யறதெல்லாம் வேற யாராலையும் முடியாதுங்க. என்னால ஒரு வாரம் எல்லாம் இருக்க முடியாது. இப்படி பிடிவாதம் பிடிச்சா என்ன அர்த்தம்? உங்களோட வந்ததுக்கு பதிலா நான் வீட்டுல இருந்தா சுழச்சு நான் சமைச்சு போட்டதை சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் போட்டு எந்திரிச்சிருப்பேன். உங்களால அந்த ஆளை சந்திக்க வைக்க முடியுமா முடியாதா? ஐயோ, இருங்க
ஒரு நிமிஷம் வரேன். இந்த பருப்பா மணிகண்டா, நீ கோவப்படாதப்பா. அந்த ஆளு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. அவங்க ஊர்ல இவரு தான் பெரிய ஆளு. இவரு சொல்றதா நடக்கும். ஆனா இங்க நம்ம பெரியவர் சொல்றதா நடக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும் மணிகண்டா. இதோ பருப்பா, அந்த மனுஷன் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் துடிக்கிறாரு. நேரம் வேற குறைவா இருக்கு. தயவு செஞ்சு பெரியவரை சந்திக்கிறதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும்ப்பா. நீ மனசு வச்சா எல்லாமே நடக்கணும் எனக்கு தெரியும். சரி சரி, முயற்சி பண்றேன். மறுபடியும் எங்க போறான்? பெரியவரை பார்க்க போயிருக்கான். இன்னொரு வாட்டி கேட்டு வரன்னு போயிருக்கான். வா, அவன் பின்னாடியே போலாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சாமி. ஏடா கூடமா ஆயிடும். ஏடா கூடமாவும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. என் பின்னாடி வா. ஐயோ, அஞ்சனையா முந்தையா என்னை காப்பாத்தி 5 ஆள் கிட்ட இருந்து. சுந்தரி, உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. என்னடா சேகரா, மறுபடியும் புடவை கதையை ஆரம்பிச்சிட்டியா நீ? அந்த ஜக்கியை அடிச்சு போட்டுட்டு புடவையை கொண்டு வந்திருக்கியா? வேண்டாண்டா, அவன் நல்லவன் இல்ல. அவன் நல்லவனா இருந்தாலும் அவன் வாய் சரியில்லடா. இந்த புடவை சகவாசமே நமக்கு வேண்டாண்டா. அம்மா, புடவைன்னா உலகத்துல அது ஒண்ணுதானா? ஒரே மாதிரி 1000 புடவை இருக்கும். சுந்தரி, வாங்கிக்கம்மா, போய் கட்டிக்கிட்டு வா. அப்பா, எனக்கு இந்த புடவை வேண்டாம். இது என்னமோ துச்சாதன புடவை மாதிரி துரத்துக்கிட்டே இருக்கு. சுந்தரி, இதை நான் ஆசைப்பட்டு உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்காக இல்லைனாலும் எனக்காக கட்டிக்கம்மா. சத்தியமா இங்கிருந்து ஜக்கி எடுத்துட்டு போன புடவை இது கிடையாது. போம்மா, கட்டிக்கிட்டு வாம்மா. அப்பா, இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. என் மேல சத்தியம். போ. ஏண்டா சேகரா, ஏண்டா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? உன் பொண்ணுக்கு அதே புடவையை கட்டி பார்த்து அழகு பார்க்கணும்னு கட்டாயமா? அதுவும் அந்த புடவை ரொம்ப ஜாஸ்தி விலையிடா. வீட்டுல என்னடானா, உப்பு இருந்தா புளி இருக்காது, புளி இருந்தா மிளகாய் இருக்காது. இப்படி ஒரு நிலைமையில இவ்வளவு விலை அதிகமான புடவை வாங்கிட்டு வந்து உன் பொண்ணுக்கு கட்டி பார்த்து அழகு பார்க்கறியே. போகட்டும், அவளுக்கு ஏதாவது கல்யாண காட்சியா? அதுவும் இல்ல. நடக்க போற கல்யாணமே நின்னு போச்சு. அப்படி இருக்கும்போது புதுசு புதுசா என்னென்னவோ பண்றியடா. உனக்கு பைத்தியமா இல்ல கிறுக்கு பிடிச்சிருக்கா? அம்மா, ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அந்த அம்மனுக்கு தெரியும், அவ்வளவுதான். அதையெல்லாம் உங்ககிட்ட சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாது. அதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவஸ்தைப்படுறேன். நேரம் போய்கிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நான் ஏன் இப்படி பண்றேன்னு அப்ப புரிஞ்சுப்பீங்க. ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த வீட்டுல ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. யாரு என்ன செய்யறீங்கன்னு யாருக்குமே புரியல. இப்ப நான் என் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கிறது என் புருஷன் திரும்பி வந்து மனசும் கண்ணு நிறையிற அளவுக்கு அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த உயிரை விடணுங்கிறதுக்காகத்தான். உற்சவம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. உற்சவத்தப்போ ஸ்ரீ சக்கரம் மேல வரப்போகுது. என்னோட மனசு நினைப்பு எல்லாமே அங்கதாண்டா இருக்கு.